to Tea Time Express. Okay. So hope you all like the previous episode of Tea Time Express. புதுசா இருந்திருக்கும் எல்லாருக்கும் and there was a good support. But I wish that இன்னும் கொஞ்சம் அதிக சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா. And but it was a good welcome for us actually. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இதுல. Actually நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸா. So subsequently இந்த Tea Time Express உங்களுக்கு வாரம் வந்துகிட்டே இருக்கும். And hope we will give you good topics. எதா இருந்தாலும் நம்ம பேசுவோம் இதுல கண்டிப்பா. ஆனா டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடுவோம். அதுதான் அவ்வளவுதான். போன எபிசோட்ல சொன்னாங்க டக்குன்னு போயிடுவோம். ஓகே, இதா நம்ம ஸ்லோகன் இந்த இதுல போடுறோம். ஆமா. சோ Tea Time Express டக்குன்னு போவோம். ஓகே, சோ இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம்? போன வாரம் வந்து நிலவுக்கு மேல என்ன கோவமானு பேசணும். இந்த வாரம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த ஃபேமஸான GBU நம்ம தலையோட இது. ஓ ஓகே, குட் பேட் அக்லி. யாரா அக்லி? இல்ல, படம் பேர் டைட்டில் தான் குட் பேட் அக்லி. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ எனக்கு பிடிச்சது வந்து தலை தான். ஐ மீன் தலைவருக்கு அப்புறம் தலை. புரியல, படத்தை ஹீரோவே தலை தான். தலைக்கா யூ மீன் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இஸ் தலை? ஓ சாரி, நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஓகே, தலைவருக்கு நம்மளுக்கு எப்பவுமே சிம்பு. நோ நோ நோ, நீ தலைவோட தப்பா பேசக்கூடாது. ஸ்லோல வந்துச்சு, ஸ்லோல கொடுத்தேன், அவ்வளவுதான். பட் நாட் டு சே ஐ வில் பி என்ன சொல்றது, லைக் ரொம்ப மடதி பேசணும் கிடையாது. ஐ மீன் எனக்கு ஐ லைக் அஜித் ஜோசப் ஆஃப் கோர்ஸ், பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் சிம்புலா. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ வில் பி STR 49 தக் லைஃப் வெயிட்டிங். அதை பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுவேன்டா. உனக்கு நான் போடுறது லேட்டுதான்டா. ஆமா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. சாரி, கொஞ்சம் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். nonetheless, but hope you will like this episode lah. Definitely. Okay. So time so எனக்கு வந்து அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு படம் செம்மையா இருந்துச்சு. was like a prior to the previous movie விடாமுயற்சி. Oh yeah, fair point. This was way better. Actually நம்ம இன்னும் சொல்லிக்கணும், விடாமுயற்சி பத்தி நிறைய பேரு தப்பா படத்தை சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. But I'm going to be the odd one out. I find the movie not bad because கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைல்ல ட்ரை பண்ணிட்டாங்க. But I'm not going to talk about the movie. Just end it there. They did it like a Hollywood movie. Full stop. I will talk about good bad ugly. அவ்வளவுதான். அதே கரெக்ட் தான். But they tried. அதுதான் சொல்றேன். Tried. But it is a Hollywood movie by the way actually. It's a remake, right? Yeah. Currently. So yes. So அவ்வளவுதான். So good bad ugly. It was a good comeback prior to the previous movie விடாமுயற்சி. ஆனா இதுலயே நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேன்ஸ் ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம ஏகே மிஸ்டர் அஜித் சார் அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, they want him to be that explosive actor. மீனிங் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாசா டயலாக் பேசிட்டு மாசா இது பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு இதான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீ விடாமுயற்சி கம்பேரிங் those two because லாஸ்ட் மூவி they came out, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோ கிடையாது, ஒரு பெரிய ஹைப் கிடையாது. டக்குன்னு ஹீரோவை காட்டினாங்க, டக்குன்னு படத்தை கொண்டுட்டு போனாங்க அந்த மாதிரி. பட் கம்பேர் டு திஸ் மூவி, வாட் எவர் தட் மூவி டோன்ட் ஹேவ், திஸ் மூவி ஹேவ். தட் மீன்ஸ் ஒரு ஹீரோ, ஓ இவர் யார் தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, இவர் இத்தனை பேர் கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா, லைக் they hype the hero before they show the hero. You can try to say. So that is something that people like, I believe, from point. I won't say that lah. ஏன்னா it's more of how the storylines are going. Okay, so you're more into storylines now. Okay, fine. Because விடாமுயற்சியில அவன் பொண்டாட்டி தேடிறான் போயிருந்தான். ஆமா, ஆனா பொண்டாட்டியே செஞ்சு விட்டுருச்சு. பொண்டாட்டி செஞ்சனால தான் செஞ்சு விட்டுது. Okay, நம்ம விடாமுயற்சிடா, நம்ம குட் பை ugly பத்தி பேசுறோம். அதேதான். But in this movie அதே பொண்டாட்டி. ஏன்னா actually true இல்ல வச்சு யோசிச்சு பாரு. இதே மாவல் எடுத்துட்டானுங்களா, பேரலல் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் கதையை மாத்திருப்பானுங்களா, in an alternate universe. But that's the thing. இது வந்து அஜித்தோட படம் எல்லாமே நீ பார்த்தனா அதிகமா த்ரிஷா யூஸ் பண்றானுங்க. டேய் த்ரிஷா பாய்க்கல. ஓ சாரிடா, த்ரிஷாவை ஆக்ட்ரஸா போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய இதுல பார்த்துட்டு எல்லாம் ஒரு படமா எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் இல்ல, அதுதான் அப்ப வந்து நீ சொன்ன மாவல் படம் அது லிங்க் பண்ணி இது எல்லா படத்தையும்
பழைய தலையோட நல்ல பட்டம் எல்லாமே ஒரே கதையா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும்டா, இந்த படத்துல எல்லாத்தையும் வச்சு செஞ்சானுங்க, எனக்கு ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுல ஜான்விக் எங்கேந்திரா வந்தா, எனக்கு இந்த கொரியன் மாஃபியா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சார்? என்ன சார் சொல்றேன், எனக்கு புரியல. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. படத்தை பார்க்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க, ஐ வாஸ் லைக் ஃபார் a second இது நான் தப்பா பாக்குறேன்னா, ஜான்விக் டேய் கேனோ ரீஃப் எங்கடா வந்தா அவன்? இன்னொருத்த அந்த கொரியன் பேர் தெரியலடா, ஐ டோன்ட் நோ தி நேம், பட் ஹி வாஸ் சோ ஃபேமஸ் ஆக்டர். இவனுக்கு ரெண்டு பேர் என்னது, ஓ இவர் வந்து கொரியாக்கு போய் சண்டைய போட்டாரா, அப்புறம் நியூயார்க்ல பெரிய அசசின். டேய் ஏன்டா வந்து ஹைஸ்ட் ஆமா அவரை மறந்துட்டேன் பாத்தியா சார், அந்த ப்ரொஃபஸரே விட்டு வைக்கல டேய். ஆனா இதுல என்ன தெரியுமா, ஓகே ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், சாரியா, பட் one day fight back for copyright because did they obtain permission from those actors for using their characters in the movie? Maybe not, it's a AI what they will use eventually. Oh wow, okay, fair point. ஆனா reference a lot to that three characters la. அவரு அங்க எங்க போய் கத்துக்கிட்டாரு, பழகிட்டாரு, அதாவது பல கை வித்தைகளை கத்துக்கிட்டு ஒரு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து தலையோட இது சாரி ரத்தத்திலேயே குத்தி 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 அடுத்த சிம்பு பைத்தியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஓகே சோ அப்ப புரியல, இப்ப புரியுது. ஓகே சாரி, எனிவே இப்ப நான் ரொம்ப சிம்பு பத்தி பேசுறேன். பிஃபோர் விடாமுயற்சி துணிவுன்னு அந்த படம் செம ஒன்னு இருந்துச்சு. துணிவு not bad, I really like. Okay, that one hands down. அதுவும் அந்த ஸ்டோரிலாம் கரெக்டா வந்துச்சு, மாஸ் செக்ஷன்ஸ் எங்க ஸ்டாமா இருக்கணும், அதுல செமையா இருந்துச்சு. ஓகே சோ தட்ஸ் why I like அந்த விடாமுயற்சிலாம் திருப்பி நான் வர மாட்டியா, விட முடியல, எங்க விட முடிஞ்சு. ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம வந்து குட் பேட் அக்லி மட்டும் பத்தி பேசுவோம், ஓகேவா? சோ நம்ம ஆடியன்ஸ்க்கு அதுதானே வந்திருக்காங்க, வீடியோ பேசணுமா? இல்ல டாக் அபௌட் இட் ஒன்லி, அபௌட் இட் அத அதான். ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம அஜித் நடிச்ச படங்களே வந்துச்சு. A lot from Dina, from Billa, from a lot, a few more. Mangata இன்னொன்னு a lot of movies lah, to be honest. And அதெல்லாம் காட்டும் போது ஒரு ஃபேன் பாயா நீ இந்த படத்தை பார்க்க போனா you will be jumping at your seat. I was like wow, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. நான் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கேன்னா எனக்கே ஷோக்கா இருந்துச்சுடா. Yeah, so அது பார்க்கும்போது as a fanboy, hey, you I think you relate to this more as a fanboy. How did you feel? Like, did you feel like worth it, worth money? For me it was worth. நான் தியேட்டர்ல பார்த்து நான் ஷோக்ல எனக்கு, because பில்லா ரெஃபரன்ஸ், டீனா, அப்புறம் மங்காத்தா, அதெல்லாம் சொல்லும் போது ஒண்ணா செமையா இருந்துச்சு. ஓகேலா சாலி. ஓகே இப்போ இந்த படத்துல உனக்கு பிடிச்ச எஸ்பெக்ட் என்ன, பிடிக்காத எஸ்பெக்ட் என்ன? திஸ் மூவி டு டாக் அபவுட், ரைட்? உனக்கு இந்த படத்துல பிடிச்சது பிடிக்கலங்கிறத பார்த்தா what thing you actually like, don't like about this good bad ugly? What thing you feel like okay could have been better, நீ ஃபீல் பண்ற? ஐயோ படம் விளையாடி ரொம்ப நாள் ஆயிட்டேன். Okay, and நீ யோசி, நான் சொல்லவா? நீ சொல்லு. The things that I feel like could have been changed, storyline I feel like is pretty straightforward storyline. Okay, it's more like actually not so straightforward lah. It's a revenge. புள்ளைக்காக வயலன்ஸ் விட்டா, புள்ளைக்காக வயலன்ஸ் திருப்பி வந்தா, அவ்வளவுதான் விட்டா. ஆனா இதுல கடைசி வரைக்கும் லூசுத்தனமா நடந்துக்கிறது அவ பொண்டாட்டி தான். த்ரிஷா, why again back to you, why? போன படத்திலேயே நீ தப்பா இருந்த, இந்த படத்துல நீ கிறுக்குத்தனமா நடந்துக்கிற. சாரி, உங்களை பத்தி தப்பா பேசுறோம் இல்ல, உங்க கேரக்டர் தான் நாங்க சொல்றோம், உங்களை பத்தி பேசல. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் her movie character in this, you know, மிச்சம் நீ முன்னாடி ஒரு படம் வச்சு தெரியுமா, கௌதம் வாசன் டைரக்ஷன் படம் வந்துச்சு, என்ன இருந்தார், அதுல த்ரிஷா சாலிடா நடிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் past two movies her roles were not so I didn't really like it lah. So I feel like she's trying, but yeah, so anyway that's her character. அதை தவிர்த்து பார்த்தனா எனக்கு இன்னொரு கேரக்டர் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்ரனா? இல்ல சிம்ரன் இல்ல, பட் that one okay. பட் அதுக்கப்புறம் இன்னும் பிரசன்னா, ஸ்னேகாவோட புருஷன். எஸ் சாரி அப்படி சொன்னா கடுப்பாடு நினைக்கிறேன். பட் பிரசன்னா சார், I tell you honestly bro, do you know something, I actually low-key like his acting. I like his movie because அவர் படம் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு படம் ஒன்று இருக்கும், பேங் ஹைஸ்ட் பத்தி ஒரு படம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம், அதை பத்தி பேச மாட்டேன், வெரி ஓல்ட் மூவி. அதுல நிறைய படம் வந்து அவர் நடிக்கிற படம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதையை நினைச்சு. ஸோ I like his role. He's a supporting role in this movie, but he's done it well. These are the pros in the movie lah. One more, okay, of course, a lot of
guest appearance இருந்துச்சு ஒன்னு சிம்ரன். I don't know if she's considered as guest appearance. She's actually an actress in a movie. வந்தாங்க அந்த பழைய வாலி படம் நினைக்கிறேன், அந்த படத்தை பத்தி கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாங்க. அண்ட் இட்ஸ் நைஸ். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் ஓகே இதை பத்தி நான் பேசி ஆகணும். ஹெட்ஸ் ஆஃப் டு அர்ஜுன் தாஸ். ஆமா ஓகே as a villain என்னை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா படத்தை பார்த்த பிறகு அஜித் குமார் ஏகே மாதிரி ஒரு வில்லன் கிடையாதுன்னு நான் நினைச்சேன். பட் அவருக்கு ஈக்குவலா ஒரு வில்லன் போட்டதுன்னா அர்ஜுன் தாஸ். ஐ ஃபீல் லைக் the guy is really stand off face to face. I mean okay now there are a lot of actors lah. Whose name Arjun also nice villain role also. Correct, but ஆனா இந்த இதுக்கு அர்ஜுன் தாஸ் வச்சு கரெக்ட்டா தான் இருந்துச்சு because like ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி. Yes. And one more thing is like I said, to me I find the movie overall nice as a ஒரு பார்க்கும்போது, but too much of ஓவர் ஹைப் லா, எல்லாத்துக்கும் ஓவர் ஹைப் கொடுத்துருந்தானுங்க. அது வந்து எனக்கு வந்து could have been reduced a bit I feel lah. But like I said, எங்க டிஸ்க்ளைமர்ல சொல்ற மாதிரி தான், இது எங்களோட ஒப்பீனியன். இதை வச்சு ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம். It's just my opinion. But I feel if you all want to watch the movie, hands down, go ahead, go and watch. You know, it's a worth movie to watch lah. Okay, நீ சொல்லுங்க. ஆரம்பத்துல எல்லாரும் ரிவ்யூ நான் டிக்டாக்லயே நான் பார்த்தேன். டிக்டாக் இல்லாதவங்க நான் டிக்டாக்ல தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். எல்லாமே பேட் ரிவ்யூ, நல்லாவே இல்ல, போரு, நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல படம், நல்லா காமெடியா ஜோவியா போட்டு. கண்டிப்பா அந்த ஜெயில் சீன்ல சிம்ரன் மாதிரி ஒரு ஆடுவானு, அந்த பிரியா ஆடினாலே அதே மாதிரி இவ. ஆமா ரைட். அவளை பத்தி வந்துட்டேன். I know because she not very yes like sutta repeat. Yes, unlike like Nick she was inside longer, you know, same character right? Nick la adamchi avlo irundala. So yes, now இன்னொரு விஷயம், if you don't mind, இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். So this is just a general point of view lah. In recent times, last 5 years ஆகட்டும், it's very sad to say that ஒரு படம் வெளியாச்சுன்னா அந்த படத்தை வந்து ஆனஸ்டா ரிவ்யூ கொடுக்கறது ஒரு விஷயம், பட் கழுவி ஊத்துறதுங்கிறது இன்னொரு விஷயம். I feel like some of the guys who do like reviews out there, they really scrutinize them because some of the movies, okay, you have to understand. நீங்க போய் படத்தை போய் பாக்குறீங்க, let's say lah, இப்ப நானே இந்த வீடியோ உட்காந்து பாக்குறேன்னு வச்சுக்கேன், எங்களுக்கு நிறைய பேர் பார்க்கல, I'm going to be honest about it, but people who watched our videos, அதுல யாராச்சும் ஒரு 5 பேராச்சும் அந்த படத்தை பார்க்காம இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேரும் இந்த வீடியோ பாக்குறதுனால ஓகே மேபி மே கோ வாட்ச். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு படத்தை கழுவி ஊத்தாது. ஈவன் இஃப் த மூவி இஸ் effed up but really not nice, don't have to put it so blunt and say that படம் குப்பை, கன்றாவி, கேவலம், அதெல்லாம் தேவையில்லை. because to me I feel like give it a chance like this, because like a lot of actors, இப்போ அஜித் குமார் ஆகட்டும், விடாமுயற்சி நம்ம பேசணும், விடாமுயற்சி ரொம்ப எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. to the extent a lot of people say it's very bad, but to me I feel like man, that guy is 50 years old, talking about Ajit actor itself, 50 வயசுக்கு மேல, and he put in his effort, do stunts. Do you know he almost like put his life at risk? There was one car scene he did with a Hummer, I think whole car flipped, my god, and he survived it. So look at the hard work he put in. So அதுக்காக வாச்சும் ஓகே இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, கழுவி ஊத்துவோம், நான் படம் ஓகே நல்லா இருக்கு பாருங்க, ஒரு தடவை பாருங்க, அந்த மாதிரி சொல்றது I feel is much more better than you scrutinize the film lah. For me lah bro, I mean my personal opinion, of course everybody have their individual opinion. So to me, God bless you all. பாருங்களா, to be honest, பார்க்காதவங்க போய் பாருங்க. It's a nice movie. ரிவ்யூ யாரு எவன் வேணாலும் சொல்லலாம், ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன், யாரு எது வேணாலும் சொல்லலாம், நீங்க உட்காந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கல, என்னன்னா மற்றபடியே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. எல்லாரும் நான் டிக்டாக் எல்லாருமே பார்ப்பேன், சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு, ஆனா நானே போய் உட்காந்து தான் பார்ப்பேன். கண்டிப்பா இவன் விடாமுயற்சி வசோ நல்லாவே இல்லை, நான் போய் உட்காந்து தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிக்கல. இல்ல புரியல, நீ எதை சொல்ல போற நினைச்சா. ஓகே ஓகேலா ஃபைன் லா, at least paid for the effort man. நல்லா இருந்துச்சு. ஓகே because ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா டெஃபினெட்லி, நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா உட்கார்ந்து வேணாம் மறந்துடுவோம். So nonetheless, in the episode, hope you all like. Yes, and those who never watch, please go and watch. Goodbye. Hey ஏண்டா சாரி, குறுக்க அந்த கௌசிக் வந்துட்டே இருக்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் தலையோட படத்தை மட்டும் சொன்னான், அதே ஓகேடா. அட லூசு பையன் வந்துட்டான் பாடுறா.